எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோக்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமான வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த வீடியோவில் உங்களுக்கு மிக முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2025 ஆண்டில் நீங்கள் என்னென்ன செடிகளை எல்லாம் வீட்டில் நட்டு வைத்து வளர்த்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வாஸ்து அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே வரும். ஜோதிடத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது. எண் ஜோதிடம், கைரேக ஜோதிடம், வாஸ்து ஜோதிடம் அப்படின்னு நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் இந்த வாஸ்து ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தில் என்னென்ன செடிகளை வீட்டை சுற்றி வளர்த்தா நமக்கு நன்மை கிடைக்கும், வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்கிறது இந்த வாஸ்து ஜோதிடம். இப்போ அது ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. இந்த வாஸ்து அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மைதான். மேக்சிமம் இந்த வாஸ்து சரியாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னாலே நமக்கு இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்துடும். ஏன்னா நம்ம வசிக்கிற இடம், நம்ம மேக்சிமம் நம்ம வீட்டில் தான் இரவு பொழுதை கழிக்கிறோம், பகல் பொழுதில் கொஞ்சம் நேரத்தை கழிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி இது எல்லாமே நம்ம சுற்றி இருக்கிறதுல இருந்து தான் வருது. ஸோ வீட்டில் நல்ல வாஸ்து அமைப்பு இருக்குது அப்படின்னா பாசிட்டிவிட்டி நல்லா இருக்கும். அது நம்மளை அடையும் போது நமக்கும் அது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக, ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த 2025 ஃபஸ்ட்டு டேவில் நான் ஒரு சில செடிகள்லாம் சொல்கிறேன். முடிஞ்சால் இந்த செடிகள் எல்லாத்தையும் வச்சு வளருங்க. எல்லாமே வச்சு வளர்க்க முடியலைங்க அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இதில் ஏதாவது ஒரு செடியையாவது நட்டு வச்சு வளர்க்க பாருங்கள். ரொம்ப நல்லது. உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது, உங்களுடைய இல்லத்துக்கும் நல்லது. எந்த வாஸ்து குறைபாடு இருந்தாலும் உங்களுடைய இல்லத்தில் இந்த செடிகளை நட்டு வைத்து வளர்க்கும் பொழுது கண்டிப்பாலும் அந்த வாஸ்து குறைபாடு நீங்கிவிடும். சில பேர் வீடை கட்டிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுவாங்க. யாராவது சொல்லுவாங்க பாரு வாஸ்து குறைபாடு அப்படிம்பாங்க. உடனே அதை நீக்கிறதுக்காக அவங்க தனக்குரிய வேலைகளை செய்வாங்க. இது தவறு. ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம், பணம் போட்டு பண்ணிட்டோம், கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோம்னா அதை கட்டுறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கணும். கட்டிட்டோம்னா அதை சரி செய்யறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான பரிகாரம் இருக்குது. நம்ம அதை செஞ்சு மேனேஜ் பண்ணணுமே தவிர அதை அப்புறப்படுத்துறதுங்கிறது சரியாக இருக்காது. ஸோ நீங்கள் வீட்டில் நான் இப்போ சொல்கிற இந்த செடிகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நட்டு வச்சு வளர்த்தாலே வாஸ்து குறைபாடு வராது. வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றல் எதுவுமே வராது, நெகட்டிவ் வைப்ரேஷன் வராது. வீடே நல்ல முறையில் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் சொல்கிற சரி என்னென்னா, செம்பருத்தி செடி, அதுவும் 5 இதழ்களை கொண்ட செம்பருத்தி செடி. இது ஒரு வசியம் நிறைந்த செடியாக பார்க்கப்படுது. பொதுவாக சிவப்பு வர்ண மலர்கள் வசிய சக்தியினை தன்னுள் கொண்டது. சிவப்பு மலர்களை நம்ம முறையாக பயன்படுத்தும் போது வசிய சக்தி ஏற்படும். இந்த வசியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னா கடவுளையே வசியம் செய்யலாம். ஒரு சிவப்பு மலர்களை டெய்லி இறைவனுக்கு வச்சுட்டே கும்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு வசியமாகும். அதே மாதிரி சிவப்பு பூவை நீங்கள் ரோஜா, கனகாம்பரம், இந்த மாதிரியான பூக்கள், சிவப்பு பூக்களை நீங்கள் உடலில் அணிஞ்சிக்கும் போது மற்றவர்கள் உங்களுக்கு வசியமாவார்கள். இந்த மாதிரி வசியம் சக்தி நிறைந்த ஒரு மலராக இந்த சிவப்பு மலர்கள் பார்க்கப்படுது. அதுவும் இந்த செம்பருத்தி மலரை தங்க பஷ்ப மூலிகையோடு குறிப்பிட்டு சொல்கிறோம். இந்த செம்பருத்தி செடி வளரக்கூடிய இடத்தில் இறை சக்தி அப்படி அதிகமாக இருக்குங்க. அதுவும் இந்த 5 இதழ்களை கொண்ட செம்பருத்தி, ஏன்னா இதுதான் மருத்துவ குணமும் மிக்கது. ஸோ இந்த 5 இதழ்களை கொண்ட சிவப்பு செம்பருத்தி செடியை வீட்டில் நட்டு வச்சு வளர்ப்பதும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பூக்கள் அதை நாம் இறைவனுக்கு டெய்லி வச்சு கும்பிட்றதும் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஒரு எளிய பரிகாரம் கொடுக்குங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு செடி செம்பருத்தி செடி. அடுத்தது மருதாணி செடி. லக்ஷ்மி கடாட்சம் ஒரு இல்லத்தில் நிறைவாக இருக்குது, பரிபூரணமாக இருக்குது அப்படிங்கிறத ஊர்ஜனம் பண்ணோம்னா அங்கே இந்த மருதாணி செடி இருக்கணும். அந்த காலத்தெல்லாம் மருதாணி செடி இல்லாத வீட்டையே பார்க்க முடியாது. மேக்சிமம் எல்லாருடைய வீடுகளிலும் இந்த மருதாணி செடியாகப்பட்டது இருக்கும்.
இந்த மருதாணி செடி என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் டெய்லி அதாவது டெய்லிங்கிறத விட வாரத்துக்கு ஒரு நாள் அரைச்சி கையில் அவர்களுடைய கணவனை நினைத்து வைப்பாங்க. இது எதுக்குன்னா, கணவனை வசியம் செய்வதற்காக. இப்படி மருதாணியை அரைத்து யாரை மனதில் நினைத்து கையில் வைத்தாலும் அவர்கள் வசியமாவார்கள்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மருதாணி செடி வளரக்கூடிய இடத்தை சுற்றிலும் லக்ஷ்மி வசியம் ஏற்படும். இந்த இடத்தை சுற்றிலும் லக்ஷ்மி தேவியின் பரிபூரண அருள் இருக்கும். அந்த வீட்டிலும் குறையாத பணப்புழக்கம் இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும். இது மிக முக்கியமான ஒன்று. அடுத்து துளசி. இன்னைக்கு துளசி வீட்டுக்குள்ள மாடம் வச்சு வளர்க்குறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. ஏன்னா இந்த துளசி அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய ஒரு மூலிகை. துளசி இல்லாமல் பெருமாள் வழிபாடு பூர்த்தி அடையாது. எத்தனையோ விதமான மூலிகைகள் இருந்தாலும் கூட துளசி இல்லாமல் பெருமாள் வழிபாடு பூர்த்தி ஆகாது. ஸோ அப்பேற்பட்ட துளசியை நாம் வீட்டில் வச்சு வளர்க்குறதும் அல்லது வீட்டுக்குள்ளே மாடம் வச்சு வளர்ப்பதும், வெள்ளிக்கிழமை நாட்களில் கொஞ்சமாக பசும் பால் கொஞ்சமாக அந்த செடிக்கு ஊற்றி அதுக்கு சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம் இதெல்லாம் காட்டி பயபக்தியோடு வேண்டிக் கொள்கிறதோ அற்புதமான நன்மைகளை பெற்றுத்தரும். இந்த துளசி எங்கெல்லாம் வளருகிறதோ அங்கு யாராலும் எந்த விதமான நெகட்டிவ்ஸையும் செய்ய முடியாது. ஏவல், பில்லி, சூனியம் நிறைய இருக்குது. இதெல்லாம் செய்ய முடியாது. அந்த வீட்டை கவசம் போல காக்கும் இந்த துளசி செடி. அதனால தான் அந்த காலத்திலலாம் துளசி செடி எல்லார் வீட்டிலையும் நட்டு வச்சு வளர்த்தாங்க. துளசி செடியில் இருக்கிற பாசிட்டிவிட்டியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது எப்படியெல்லாம் வச்சு பூஜிக்கணுங்கிற முறையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. டெய்லி காலையில் குளிச்சு முடிச்சோடனே துளசியை தொட்டு கும்பிட்டுட்டு தான் வேலையை செய்வேன். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும், நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இதெல்லாம் உடலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது ரோஜா செடி. அற்புதமான வாஸ்து குறையை நீக்கக்கூடிய ஒரு செடிகளில் இந்த ரோஜா செடியும் ஒன்று. ரோஜா செடி எங்கெல்லாம் வளர்க்கப்படுகிறதோ அங்கே இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடு நீங்கிடும். ஆக்சுவலாக வாஸ்துல என்ன சொல்லப்படுதுன்னா, முட்கள் நிறைந்த செடிகளை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. சில பேர் இன்றைக்கி சப்பாத்தி கல்லி, கள்ளி செடி, அது மாதிரி அழகுக்காக முட்கள் நிறைந்த செடியை நாம் வீடுகளில் வச்சு வளர்க்குறாங்க. அழகுக்காக பண்ணுறாங்க. ஆனால் அது தவறுன்னு சாஸ்திரம் சொல்லுது. மெயினாக வாஸ்து சாஸ்திரம் முட்கள் நிறைந்த செடியை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் இந்த ரோஜா செடியை மட்டும் வச்சு வளர்க்கலாமான்னா அதுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. வாஸ்துவில் ரோஜா செடிக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ரோஜா செடியை நட்டு வச்சு வளருங்க. எந்த அளவுக்கு ரோஜா செடியை அதிகமாக நட்டு வச்சு வளர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வீட்டுக்கு உள்ளே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் முற்றிலுமாக நீங்கிறதையும் வீட்டுக்கு உள்ள வரவங்களுடைய அந்த பாசிட்டிவிட்டி அதிகமாகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். அந்த பூவை பார்த்துட்டு ஒரு மனநிறைவோடு நபர்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுடைய பாசிட்டிவ் உங்களுக்கு ரொம்ப நன்மை செய்யும். உங்களுக்கு அது நல்லதும் கூட. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரோஜா செடி நல்லா வண்ண வண்ணங்களில் சிவப்பு, மஞ்சள் அப்படின்னு வண்ண வண்ணங்கள், வெள்ளை, இந்த மாதிரி மஞ்சள் வண்ணமயமாக ரோஜா செடிகளை வைத்து வளருங்கள். அடுத்து கற்றாழை. கற்றாழைங்கிறது உங்களுக்கு தெரியும், குமரின்னு அழைக்கப்படுது. கற்றாழை எங்கெல்லாம் வளருகிறதோ அங்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்காது. வீட்டில் கற்றாழை வளர்த்தே ஆகணும்னு சொல்லுவோம். ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய பிணிகள், பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நீக்கிற சக்தி கற்றாழைக்கு இருக்குது. ஆன்மீக ரீதியாக கற்றாழை வளரும் இடத்தில் எந்த விதமான பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் பலிக்காது அப்படின்னு சொல்கிறது. வீட்டுக்குள்ளே அந்த செடியை வளர்ப்பவர்களுக்கும் இது தாக்காது அப்படின்னு சொல்லப்படுது. உடல் நோய்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த கற்றாழைக்கு இருக்குது. ஸோ அந்த கற்றாழையும் நட்டு வைத்து வளருங்கள். இது இல்லாமல் வெள்ளருக்கு செடி, வெற்றிலை கொடி. வெற்றிலை கொடிலாம் வளர்க்குறதுங்கிறது வரம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் வெற்றிலை கொடிலாம் வராது அவ்வளோ சீக்கிரம். அது நல்லா செழித்து வளருது அப்படின்னா நீங்கள் பராமரிக்கணும் நல்லா. ஏன்னா வெற்றிலை கொடி ஒரு வீட்டில் வளருவது என்பது வரமாக பார்க்கப்படுகிறது. அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்குங்க. வெற்றிலை கொடி வளருதுங்கிறது நல்ல பாசிட்டிவிட்டி. அதேமாதிரி வெள்ளருக்கு செடி. வெள்ளருக்கு செடி வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. மணி பிளான்ட் செடி தொழில் செய்கிற இடத்துல மண்ணிலையோ தண்ணியிலையோ வச்சு வளர்க்குறதும், வீட்டுக்குள்ளே மண்ணிலையோ தண்ணியிலையோ இல்லை வீட்டுக்கு வெளியிலையோ இப்படி வச்சு வளர்க்குறது. இந்த மணி பிளான்ட் செடி வளர வளர மணி சேரும், பணம் சேருங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த செடியும் நாம் நட்டு வச்சு வளர்ப்பதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாலும் அமையும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே
கிடையாது. கண்டிப்பாக இது முடிஞ்ச அளவுக்கு இந்த 2025 ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு இந்த செடியில் ஏதாவது ஒரு செடியாவது வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு வளர்க்க பாருங்கள். வருடம் முழுவதும் குறைவில்லாத நன்மைகளை இந்த செடிகளே உங்களுக்கு பெற்றுத்தரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.